ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி தாங்க. குக்கரில் தம் மெத்தடில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதையும், அதே போல் இறாலில் எப்படி சாரை வச்சு நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் நான் கட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கும்போது பிகினர்ஸ் கூட ஈஸியான மெத்தடில் மேக் பண்ணக்கூடிய விதமாக கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட்டு வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி ப்ரான் நம்ம 1/2 kg எடுத்திருக்கோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸில் தக்காளி பழம் 2, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டு 100 கிராம், இஞ்சி 25 கிராம், 4 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது 2ஐயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தான் இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் கொடுக்க போகிறேன். இந்த கப்பால் 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்க தண்ணி பார்த்திங்கன்னா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி எடுத்து ஊற வச்சுட்டு இந்த தண்ணியில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி மேக் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த பூண்டு பற்கள், இஞ்சி, பச்சை மிளகாய், இது 3ஐயும் கொரப்பு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழிக்கரண்டியாக 2 கரண்டி ஆயில் எடுத்திருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, சின்னதாக ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன ஏலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது மட்டும்தான் தாளிப்பு பொருட்கள். இது எல்லாத்தையும் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக பொரிய விட்டுக்குங்க, செவக்க விட்டுறாதீங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். பெரிய வெங்காயத்தை நோட் பண்ணிக்கோங்க, நீட்டு மெத்தடாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பார்வைக்கும் அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம், பச்சை மிளகாய், இது 2ஐயும் ஆட் பண்ணிடுறோம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு இந்த டயத்தில் நான் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வெங்காயம் தக்காளியில் சாந்து வேகக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது, அதனால் நான் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டதுக்கப்புறம் இருந்த பக்குவம். இப்போ நம்ம ப்ரானையும் அதில் ஆட் பண்ணிடுறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 3ம் ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுறேன். இதுவும் அடுத்த 5 நிமிஷத்துக்கு வதங்கணும். இது எல்லாம் சாந்து அந்த ப்ரானோட மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஒவ்வொரு 5 நிமிஷமும் வதங்கும் போது எதுவும் பேனில் ஒட்டிடக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது 3 பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட போகிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் 5 நிமிஷம் கொடுத்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி வதக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது ப்ரான்லேயும் நல்லா அந்த சாரக்கூடிய தன்மையோட ப்ரான் உடனடியாக சாப்பிடும்போது நல்லா சார்ந்திருக்கும். இப்போ 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மட்டும் இந்த டயத்துலேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் அரிசி எடுத்து வச்சுருந்த தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1க்கு 1.5 அப்படின்னு மெஷர்மெண்ட் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது சரியான அளவு. ஏன்னா 1/2 hour அரிசியை ஊற வச்சுட்டு தான் நம்ம மேக் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு அரிசி உடஞ்சிடக்கூடாது, அதாவது குழஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த தண்ணி பக்குவத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாதத்தோடு சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம கொதிப்புத்தன்மை வந்தாச்சு. இப்போ நம்ம அதில் அரிசியவும் ஆட் பண்ணிடுறோம். பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய வாசமே நல்லாயிருக்கும்.
அதனால் நான் எப்போதுமே நம்ம வீட்டில் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இதே மெத்தட்ஸில் தான் எந்த சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி நான் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணுவேன். ஸோ அதே மெத்தடில் தான் தண்ணி ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக ஒரு கிளறி விட்டுறலாம். இது அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொதிப்புத்தன்மை வரும். இப்போ நமக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிக அளவுலையும் கிண்டிடக்கூடாது, அதிக அளவில் கிண்டாமலும் இருந்துடக்கூடாது. அதாவது அரிசியும் உடஞ்சிடக்கூடாது, அடியில் ஒட்டிடவும் கூடாது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. அடிப்பகுதியில் ஒட்டிடாமல் கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு அரை பக்குவத்தில் அரிசி வெந்து வந்தாச்சு. இதிலிருந்து அடுத்த 5 நிமிஷம் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இந்த டயத்தில் நம்ம மல்லி புதினா இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். அதே போல் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. மெத்துனாப்பில் அரிசியை தூவி விட்டாப்பில் சாதத்தை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணி குமிழ் பண்ணிடலாம். குமிழ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். அந்த செகண்ட் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் குக்கரை வச்சுடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆப்போசிட் சைடில் எப்போதுமே ஓப்பன் பண்ணணும். நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்போசிட்ஸில் தான் ஓப்பன் பண்ணணுங்கிறத உங்கள்கிட்ட நான் ஸ்பீச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்தாச்சு. அதே மாதிரி எப்போதுமே பிரியாணியை மட்டும் ஆப்போசிட் சைட், அதாவது கூர்மையான பக்கம் வச்சு கிளற மாதிரி பாருங்கள். அப்போ நமக்கு சாதம் உடையாமல் இருக்கும், அதாவது குழையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்தாச்சு. இப்போ நான் அதனுடைய பக்குவத்தையும் எடுத்து காமிச்சிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அந்த ஆயிலோட நம்ம தண்ணி பதத்தோட இந்த மெத்தட்ஸில் இருக்கும் சாதம். எப்போதுமே நம்ம தம் பண்ணுறதும் வெளியே போட்டு வேக வைக்கக்கூடிய தம் பிரியாணியும் இந்த மெத்தட்ஸில் தான் இருக்கும். நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த அடுப்பில் குக் பண்ணீங்களோ அதே அடுப்பில் பேனோடு இருக்கட்டும். ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு டவல் விட்டு கவர் பண்ணிடுங்க. அதாவது கீழே இருக்கிற ஹீட்டுக்கும் அந்த தண்ணிச்சத்து உறிஞ்சிடும், மேலேயும் வேர்வை தண்ணி வராது. ஸோ இந்த மெத்தட்ஸில் நம்ம மேக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மெத்தட்ஸில் தான் நான் கிளறி விடுறேன். எப்போதுமே காம்பு பக்கம், அதாவது நுனிப்பக்கம்னு சொல்லுவாங்க, கூர்மையாக உள்ள பக்கங்களை வச்சு கிளறி விட்டுட்டு அப்புறமா ரவுண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்வை தண்ணியும் வராது, ஆவியும் வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசியோடைய பக்குவமும் உடையாது, அதாவது குழையாது. இப்போ அதனுடைய பக்குவத்தை காமிச்சிருக்கேன் பாருங்கள், பொழுப்பு தன்மையோடு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, தேங்க்யூ.